2/3/2026 அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா நண்பர்களே? ஒரு நாளின் 1440 நிமிடங்களில் ஆன்மீகத்திற்காக 2 நிமிடங்கள் ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த காரணத்திற்காகவே எங்கள் சேனல் பெயரை @2minutes_religious talk என்று வைத்திருக்கிறோம். இந்த ஷார்ட் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போ இன்றைக்கி மாலையில் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு நூல் நீதி நெறி விளக்கம். நூலின் ஆசிரியர் குமரகுருபர அடிகள், 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், தமிழ் புலவர். இப்போ நம்ம பேச்சு நடைக்கு வருவோம். ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் இருக்கார். அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு அப்படின்னா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உலகமே கட்டுப்படும். சரி, அப்படிப்பட்டவருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு எது கட்டுப்படாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனசு, அதன் ஆசைகள், மிச்சம் சொச்சம் இருக்கின்ற தனியாத விருப்பங்கள். ஏன்னா பல ஜென்மங்களை தாண்டி வரும். இப்போ இதை கட்டுப்படுத்த முடியலன்னா அவர் என்ன செய்வார்? அவர் மிகுந்த வருத்தம் அடைந்து வைராகியத்துடன் தன் ஆசைகளை கட்டுப்படுத்துவார். கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா, கட்டுப்படுத்த முடியாதவர்கள் என்ன ஆகிறாங்க அப்படின்னா, ஊரை விட்டு ஓடிடுறாங்க, நாட்டை விட்டு ஓடிடுறாங்க, சிக்கியவர்கள் சிறைக்கு போகிறாங்க. அது மாதிரி இல்லாமல் கட்டுப்படுத்திடுறாருன்னு வைங்க. அந்த மாதிரி முனிவர் மாதிரி சான்றோர்கள் வெளிப்பகைக்கு அஞ்ச மாட்டார்கள். வெளிப்பகை கோடிக்கணக்கில் வருதுங்க, அஞ்ச மாட்டாங்க. ஆனால் அகப்பகை உள்ளே இருக்கு பாருங்கள், இந்த ஆசை மனசுங்கிற ஒரு விஷயம், ஐம்புலனுக்கு அடங்காத மனசு, அதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வருது. பாடலை நான் ஒரு வாட்டி படிச்சிட்றேன். புறப்பகை கோடியின் மிக்குறினும், புறப்பகை கோடியை விட அதிகமாக இருந்தாலும் அஞ்ச மாட்டாங்க. அகப்பகை ஒன்று போதும். ரேஷியோ பாருங்கள், 1 crore:1. அகப்பகை 1 இருந்தால் அஞ்சி காப்பாங்க. அஞ்சி காப்ப அனைத்துலகும் சொல் ஒன்றின் யாப்பர் பரிந்தோம்பி காப்பவே பல்காலம் காமப்பகை என்று இந்த பாடல் முடிகிறது. நன்றி, வணக்கம்.